சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இந்த சிறப்பு இலக்கிய அக்குபஞ்சர் ஒரு அறிமுக வகுப்பு, இதன் தொடர் வகுப்பாளர் பகுதி 1. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இந்த அக்குபங்சர் முறை என்றால் என்ன? இந்த அக்குபங்சர் என்கிற ஒரு சிகிச்சை முறை நம்முடைய உடலில் எப்படி நோய்களை குணப்படுத்துகிறது என்பது சார்ந்த ஒரு தெளிவு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா, இதனை புரிந்து கொள்வது அல்லது இதனை கற்றுக்கொள்வது என்பது மிக மிக எளிமையாகிவிடும். ஆக முதல்ல அக்குபங்சர் எப்படி நம்முடைய உடல்ல வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அக்குபங்சர் சிகிச்சை எப்படி வேலை செய்கிறது என்றால், இந்த உலகம் முழுக்க ஒரு மின்காந்த ஆற்றல் இருக்கிறது. இந்த உலகம் முழுக்க மின்காந்த ஆற்றல் நிறைந்திருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றல் தான் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றலுக்கு நம்ம எப்படி வேணா பெயர் வச்சுக்கலாம். இறையியலின் அடிப்படையில் நம்ம இந்த மின்காந்த ஆற்றலுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா, அந்த மின்காந்த ஆற்றல் தான் இறைவன் என்று சொல்லிக்கலாம். அறிவியல் ரீதியா சொல்லணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்காந்த ஆற்றல்னு சொல்லிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா சொல்லணும் அப்படின்னா பிரபஞ்ச சக்தி என்று சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய வசதிக்கேற்றவால இந்த பெயரை மாற்றிக் கொள்ளலாம். ஆனா மின்காந்த ஆற்றல் என்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது, உலகம் முழுக்க இருக்கு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் உயிர் வாழ்வதற்கு அந்த மின்காந்த ஆற்றல் தான் காரணமாக இருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றல் எதன் வழியா நம்முடைய உடலுக்குள் வருகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய உடல்லே மிகப்பெரிய உறுப்பு, உடலில் அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு எதுவோ அதன் வழியாகத்தான் இந்த மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்குள் நுழைகிறது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை சுத்தி நான் இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி அந்த மின்காந்த ஆற்றல் இருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றல் எப்படி என்னுடைய உடலுக்குள் நுழைகிறது அப்படின்னா, இந்த உடலினுடைய மிகப்பெரிய உறுப்பு எதுவோ அதன் வழியாக நுழைகிறது. இந்த உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். ஆக தோல் மூலமாக மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்குள் நுழைகிறது. தோல் மூலமா நுழையக்கூடிய இந்த மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலில் அமைந்திருக்கக்கூடிய 12 முக்கியமான பிரதான உறுப்புகளுக்கு ஆற்றல் தருகிறது. தோல் வழியாக நுழைந்தவுடன் முக்கிய உறுப்புகளை தூண்டுகிறது. 12 முக்கிய உறுப்புகளுக்கு ஆற்றல் தருகின்றது. 12 முக்கிய உறுப்புகள் ஆற்றல் பெற்றவுடன் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடல் முழுக்க ஆற்றல் பெறுகிறது. இந்த 12 முக்கிய உறுப்புகளிலிருந்து ஆற்றல் இந்த உடல் முழுக்க பரவுகிறது. ஆக நம்ம புரிஞ்சுக்கணும், பிரபஞ்ச ஆற்றல் தோல் மூலமா உடலுக்கு செல்கிறது. உடலுக்குள் சென்று 12 முக்கிய உறுப்புகளை தூண்டுகிறது. இந்த 12 முக்கிய உறுப்புகளிலிருந்து இந்த உடல் முழுக்க ஆற்றல் பரவுகிறது. இதுதான் அக்குபங்சர் சிகிச்சை, அதாவது மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்கு ஆற்றல் தரக்கூடிய ஒரு முறை. இந்த மின்காந்த ஆற்றல் என்பது ஒவ்வொரு நொடியும் நம்முடைய தோல் மூலமாக உடலுக்குள் பயணித்து நமக்கு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலுக்குள் செல்வது நின்றுவிட்டால் நம்முடைய உயிர் போய்விடும். ஆக இந்த மின்காந்த ஆற்றல் எந்த அளவுக்கு நம்முடைய உடலுக்குள் சென்று கொண்டே இருக்கிறதோ அதுதான் நம்முடைய உயிரை நாம் தக்க வைப்பதற்கான சாட்சி அல்லது சான்று என்று கூற வேண்டும். இப்போ இந்த மின்காந்த ஆற்றல் இயல்பாக சீராக சரியான அளவில் நம்முடைய உடலுக்குள் தோல் மூலமா வருது அப்படின்னா,
நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். சரியான அளவுல இந்த மின்காந்த ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய 12 முக்கியமான உறுப்புகளுக்கு செல்கின்றன. அந்த 12 முக்கியமான உறுப்புகளிலிருந்து ஆற்றல் முறையாக உடல் முழுக்க பரவுகின்றன. நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. சரி, அப்போ நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மின்காந்த ஆற்றல் இருக்கிறது. இந்த மின்காந்த ஆற்றலால் சரியான அளவில் அல்லது முறையான அளவில் நம்முடைய உடலுக்குள் செல்ல முடியவில்லை என்றால் அந்த நிலைக்கு பெயர் நோய். மின்காந்த ஆற்றல் இயல்பா நம்முடைய உடல் முழுக்க ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனா முறையா ஆற்றல் கொடுக்க முடியல. 100% செல்ல வேண்டிய மின்காந்த ஆற்றல் 80% தான் உள்ளக்கு கிடைக்குது. 100% கிடைக்க வேண்டும், ஆனால் 80% தான் கிடைக்கிறது என்றால் அதற்கு பெயர் நோய். நம்முடைய தோலால மின்காந்த ஆற்றலை முழுமையாக கிரகிக்க முடியவில்லை. இந்த நிலைக்கு பெயர் நோய். இந்த நோயை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அக்குபங்சர் புள்ளியை தூண்டுவதன் மூலம், உதாரணமா இது ஒரு அக்குபங்சர் புள்ளி அப்படின்னா, இந்த அக்குபங்சர் புள்ளியை தூண்டுவதன் மூலம் இந்த புள்ளி தூண்டப்படுகிறது. இந்த தோலில் இருக்கக்கூடிய இந்த அக்குபங்சர் புள்ளியின் வழியாக பிரபஞ்ச சக்தி கிரகிக்கப்பட்டு நம்முடைய ஆற்றல் தடை, அதாவது ஆற்றல் குறைவா கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய உடம்புக்கு சரியான அளவில் ஆற்றல் கிடைக்க இது உதவுகிறது. முதல்ல பிரபஞ்ச சக்தியை ஒழுங்கா நம்ம இருக்குங்க ஐயா. நம்முடைய தோல் முழுக்க இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கக்கூடிய ஒரு துவாரங்கள் அமைந்திருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்தியை 24 மணி நேரமும் நம்முடைய தோல் உள்வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தியை அதிகமாக உள்வாங்கக்கூடிய ஒரு நேரம், நம்முடைய உடல் இந்த மின்காந்த ஆற்றலை அதிகமாக உள்வாங்கக்கூடிய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அது எப்போது என்று கேட்டால் மிக மிக எளிமையா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு எளிமையான எடுத்துக்காட்டுகளோடு புரிஞ்சுக்கலாம். நம்ம காலை ஏதோ ஒரு அலுவலுக்காக செல்கிறோம், ஏதோ ஒரு வேலைக்காக காலையில செல்றோம், வெளியே போறோம். வெளியே போயிட்டு மாலை வீடு திரும்புறோம். காலையில கிளம்புனா மாலை தான் வீட்டுக்கு வரோம். வந்த உடனே ஒரு சோர்வோட வரோம். வந்த உடனே எந்த ஒரு உணவையும் எடுத்துக்கொள்வதில்லை, எதையுமே எடுத்துக்கொள்ள போறதில்ல. வேகமா போய் நம்முடைய முகங்களை கழுவுகிறோம், நம்முடைய முகத்தை கழுவுகிறோம். அந்த முகத்தை கழுவியவுடன் நம்முடைய உடலில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை நம்மால் உணர முடியும். முகத்தை கழுவியவுடன் நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு புத்துணர்ச்சியை எல்லோராலும் உணர முடியும். அதாவது நம்ம ஒரு புறப்பொருள், ஒரு வெளியிருந்து ஒரு பொருளை எதையுமே நம்ம வாய் வழியா உணவா எடுத்துக்கல, எதையுமே சாப்பிடல, சோர்வோட வரோம். முகத்துல தண்ணி பட்ட உடனே எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? சோர்வா வரும், எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைத்தது அப்படிங்கிற கேள்விக்குள் நாம் சென்றோம் என்றால் தெள்ள தெளிவான விடை நமக்கு கிடைக்கும். எப்போதெல்லாம் நம்முடைய உடல் ஈரமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த உடல் பிரபஞ்ச ஆற்றலை வேகமாக உள்வாங்கிறது. எப்போதெல்லாம் இந்த உடல் ஈரமாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் பிரபஞ்ச ஆற்றலை நம்முடைய உடலால் வேகமாக உள்வாங்க முடியும். நம்ம முகம் கழுவும் போது நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த தோல் பகுதியின் வாயிலாக மின்காந்த ஆற்றல் உள்வாங்கப்படுகிறது. இதன் மூலமா நமக்கு உடனடியான ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. சரி, சோர்வா இருக்கும்போது முகம் கழுவுறோம், புத்துணர்ச்சி கிடைக்குது. நம்ம தினமும் நம்முடைய மரபில் குளியல் என்கிற ஒரு முறை வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம். குளியல் என்பது குளிர்வித்தல் என்கிற ஒரு சொல்லிலிருந்து தெரிந்த ஒரு சொல்.
உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கி உடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருந்தாலும் கூட, குளியல் என்பதற்கான ஒரு காரணம் நம்முடைய உடலுக்கு தேவையான பிரபஞ்ச ஆற்றலை உடலை கிரகிக்க வைக்க வேண்டும். அதாவது குளிக்கும் போது அந்த உடல் முழுக்க ஈரமாகிறது. உடல் முழுக்க ஈரமாகும் போது உடலுக்கு தேவையான பிரபஞ்ச ஆற்றலை வேகமாக இந்த உடலால் உள்வாங்க முடியும். ஆக குளியலுக்கு இதுவும் ஒரு காரணம். சரி, பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்குவதற்கு உடல் ஈரமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உகந்த நிலை என்று பார்த்து விட்டோம். 24 மணி நேரமும் நம்முடைய உடலை ஈரமாவே வச்சிருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழலாம். இங்கதான் நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உடல் எப்போதுமே ஒரு இறைவனுடைய ஒரு ஆகப்பெரும் கண்டுபிடிப்பு. இந்த உடல் அப்படிங்கிறது இறை சக்தியினுடைய ஒரு ஆகப்பெரும் கண்டுபிடிப்பு. இந்த உடல் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்குபங்சர் புள்ளிக்கும் பக்கத்துல ஒரு வியர்வை சுரப்பி அமைந்திருக்கிறது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்குபங்சர் புள்ளிக்கும் பக்கத்துல ஒரு வியர்வை சுரப்பி அமைந்திருக்கிறது. நமக்கு வியர்வை வரும்போது இந்த பிரபஞ்ச சக்தியை உடல் உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உடல் நமக்கு வழங்குகிறது. அதனாலதான் இயல்பாவே வியர்வை சுரப்பி அமைந்திருக்கிறது. சரி, இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்விக்கு போகணும். உடல் பிரபஞ்ச ஆற்றலை அல்லது மின்காந்த ஆற்றலை உள்வாங்குவதற்கு தோல் உதவி புரிகிறது என்று பார்த்தோம். அப்போ குளியலின் போது நாம் பயன்படுத்தக்கூடிய சோப் இந்த மின்காந்த ஆற்றலை உள்வாங்கக்கூடிய ஒரு நடைமுறையை கெடுக்குமா என்று கேட்டால் கட்டாயம் அதனை பாதிக்கும். அதாவது நம்ம சோப்பு போட்டு குளிக்கும் போது நம்முடைய அக்குபங்சர் புள்ளிகள் அல்லது பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கக்கூடிய துவாரங்கள் அடைபடுகிறது. அடைபடும் போது மின்காந்த ஆற்றலை உடல் முறையாக உள்வாங்கக்கூடிய ஒரு சூழல் கெட்டு போகிறது. இதன் விளைவாக நமக்கு நோய் ஏற்படலாம். அதாவது உடனே இது தெரியாது, காலங்கள் கடக்க இதன் விளைவாக நமக்கு நோய் ஏற்படலாம். ஆக இந்த சோப்புக்கு மாற்றா என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான முறையில தயாரிக்கப்படக்கூடிய வழலை கட்டிகள், அதாவது சோப்பை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது கடலை மாவு போன்றவற்றை பயன்படுத்தினாலும் சரி. ஆக இந்த மின்காந்த ஆற்றலை உடல் முறையாக உள்வாங்க வேண்டும் என்றால் சோப்பு பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். சரி, இந்த அக்குபங்சர் பற்றி ஓரளவுக்கு பார்த்திருக்கிறோம். இந்த அக்குபங்சர் எப்படி நம்முடைய உடல்ல வேலை செய்யுது, தோல் மூலயமா வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்த்திருக்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மரபு வழி மருத்துவ முறைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மரபு வழி மருத்துவ முறைகள் எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா பஞ்சபூத கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. பஞ்சபூத கோட்பாடு அப்படின்னா என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐம்பூதங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். நெருப்பு இருக்கிறது, நிலம் இருக்கிறது, காற்று, நீர், ஆகாயம் ஆகிய 5 பஞ்சபூதங்களாக கருதப்படுகிறது. இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறைதான் அக்குபங்சர். சித்தர் பாடல்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும். இந்த உலகத்தில் என்ன இருக்கிறதோ அது சார்ந்த ஒரு பொருள் தான், அது சார்ந்த ஒரு இயக்கம் தான் நம்முடைய உடலில் நிகழ்கிறது. இந்த உலகத்துல என்ன ஐம்பூதங்களால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி இந்த உடலும் ஐம்பூதங்களின் ஆற்றலால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சித்தர் பாடல்கள் நமக்கு முன்வைக்கிறது. நம்ம அக்குபங்சர் மருத்துவமும் அதன் அடிப்படையில் தான் இயங்கி வருகிறது. சரி, எப்படி நம்ம அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த ஐம்பூதங்களின் குணாதிசயங்கள் என்னென்னவோ அந்த அத்துணை குணாதிசயங்களும் நம்முடைய உடலில் இருக்கின்றன. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதத்தை எடுத்துக்குவோம். நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதத்தை எடுத்துக்குவோம். நெருப்புன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? நெருப்புன்னு சொன்ன உடனே நெருப்பினுடைய தன்மையா நமக்கு என்ன தோணும் அப்படின்னு யோசிச்சா, வெப்பம், நெருப்பினுடைய வெப்பம். நெருப்பு என்பது வெப்பத்தை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒன்று. நெருப்புல எதை போட்டாலும் அதை பொசுக்கக்கூடிய
தன்மையுடையது. இப்போ இந்த நெருப்பு என்கிற தன்மை, அதாவது நெருப்பு பஞ்சபூதத்தினுடைய தன்மை நம்முடைய உடல்ல இருக்கா அப்படின்னு கேட்டா கட்டாயம் இருக்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இதற்கென்ற ஒரு தட்பவெப்பநிலை இருக்கிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உடலுக்கென்று ஒரு வெப்பநிலை இருக்கிறது. அந்த வெப்பநிலையில் இருந்தால் மட்டும்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அந்த வெப்பநிலையிலிருந்து மிகுந்தாலோ குறைந்தாலோ அது உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ அந்த சீரான வெப்பநிலை என்பதே நெருப்பு பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய ஒன்றுதான். சில நேரங்கள்ல நமக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே காய்ச்சல் ஏற்பட்டிருக்கும். இந்த காய்ச்சல் ஏன் ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் இந்த நெருப்பு பஞ்சபூதம் சார்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மிக மிக எளிமையா நம்மால விளங்கி கொள்ள முடியும். வெப்பம் என்பது பொசுக்கக்கூடிய தன்மையுடையது என்று சொல்லியிருந்தோம். நம்முடைய உடலுக்கு இயல்பான ஒரு வெப்பநிலை இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கு. இந்த இயல்பான வெப்பநிலை ஏன் தேவைப்படுகிறது அப்படின்னா நம்முடைய உடலில் தேவையற்ற பொருள், நம்முடைய உடலுக்கு பொருந்தாத நுண்ணுயிரியோ அல்லது கழிவோ ஏதோ ஒன்று நம்முடைய உடலில் இருக்கிறது என்றால் அந்த தேவையற்ற பொருளை அழிப்பதற்கு ஒரு வெப்பம் நம்முடைய உடலுக்கு தேவை. ஒரு காகிதம் எனக்கு தேவையில்லை, அதை நான் அழிக்க விரும்புறேன் அப்படின்னா அதை நெருப்பில் போட்டு பொசுக்கினால் அது அழிந்து விடும். அதே மாதிரி என்னுடைய உடலுக்குள் ஒரு தேவையற்ற பொருள் இருக்கிறது, அது என்னுடைய உடல் நலத்தை கெடுக்கிறது அப்படின்னா அந்த தேவையற்ற கழிவை அகற்றுவதற்கு அல்லது அழிப்பதற்கு என்னுடைய உடலில் இயல்பான ஒரு வெப்பநிலை தேவை. ஆக இந்த இடத்துல நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதம் தேவைப்படுகிறது. இப்ப நமக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. இந்த காய்ச்சல் அப்படிங்கிற பெயர்லயே நம்ம அழகா புரிஞ்சுக்கலாம். தமிழில் வைக்கக்கூடிய பல பெயர்களுக்கு மிக அற்புதமான அர்த்தங்கள் இருக்கிறது. காய்ச்சல் என்கிற சொல் காய்தல் என்கிற சொல்லிலிருந்து வந்தது. அந்த காய வைக்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மாங்காய் கருவாடு போன்றவற்றை உப்பு போட்டு காய வைக்கக்கூடிய வழக்கம் நம்மிடையே இருக்கிறது. ஏன் ஒரு பொருளை இப்படி உப்பு போட்டு காய வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை உப்பு வைத்து காய வைக்கக்கூடிய வழக்கம் நமக்கு இருந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பொருளின் ஆயுள் நீடிக்கப்பட வேண்டுமோ அந்த பொருளை காய வைத்தால் அதன் ஆயுளை அதிகப்படுத்த முடியும். சாதாரணமா மாங்காய் என்பது அறுத்து வச்சுட்டோம், அந்த மாங்காயை அறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது கெட்டு போவதற்கு சில நாட்கள் ஆகலாம் அல்லது சில மணி நேரங்கள் ஆகலாம். இதுவே உப்பு போட்டு அதை வெயிலில் காய வைத்து விட்டோம் என்றால் அதனுடைய ஆயுள் கூடுகிறது, அந்த மாங்காயினுடைய ஆயுள் கூடுகிறது. சாதாரணமா ஒரு கருவாடு இருக்கிறது, அதனுடைய ஆயுளை கூட்ட வேண்டும் என்றால் அதனை உப்பு போட்டு காய வைக்க வேண்டும். அப்போ காய வைத்தல் என்கிற ஒரு முறை தொன்று தொட்டு ஒரு பொருளினுடைய அல்லது ஒரு உயிரினுடைய ஆயுளை அதிகப்படுத்த நமக்கு உதவுகிறது. அதே நிகழ்வுதான் நம்முடைய உடலிலும் நடைபெறுகிறது. ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் காகிதம் இருக்கு அப்படின்னா அதனை அழிக்க வேண்டும் என்றால் நெருப்பில் போட்டு பொசுக்க வேண்டும். ஒருவருடைய உடலில் அதிகப்படியான கழிவு அல்லது நோயை ஏற்படுத்தக்கூடிய அதிகப்படியான ஒரு உடலுக்கு பொருந்தாத ஒரு பொருள் அதிகமா உடல்ல இருக்கு அப்படின்னா நம்முடைய உடல் தன்னுடைய வெப்பநிலையை அதிகப்படுத்தும். என்ன அப்படின்னா இந்த உடலை காய வைக்கிறது. இயல்பா சொல்லணும் அப்படின்னா இந்த உடலை காய வைக்கிறது. ஒரு மாங்காவை காய வைத்தால் அதனுடைய ஆயுள் அதிகரிக்கிறது. உடலுக்கு பொருந்தாத பொருள் நம்முடைய உடல்ல இருக்கு, இந்த உடலை காய வைத்தால் இது ஆரோக்கியமாக மாறிவிடும். அதனால்தான் காய்ச்சல் என்கிற ஒரு ஒன்று வருகிறது. வெப்பநிலையை அதிகப்படுத்தும் போது தேவையற்ற பொருளை அழிப்பதற்கு உதவியா இருக்கும். ஆக இதுதான் காய்ச்சல் என்கிற ஒரு நடைமுறை. ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில நெருப்பு என்கிற பஞ்சபூதம் சார்ந்த தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறது என்கிற முடிவுக்கு இதன் மூலயமா நம்ம வந்துடலாம். முதல் பஞ்சபூதம் நெருப்பு என்பதை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்து நிலம் சார்ந்த தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறதா என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். நிலம் என்று
சொன்ன உடனே நமக்கு தோன்றக்கூடிய சில விடயங்களை இப்போது நினைவுபடுத்தி பார்ப்போம். நிலம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம சொல்லலாம்? நிலத்தின் தன்மை என்று என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, நிலம் என்பது கெட்டித்தன்மையுடையது. நிலம் என்பது கெட்டித்தன்மையுடையது, தாங்கக்கூடிய, அதாவது ஏந்தி வைக்கக்கூடிய, தாங்கக்கூடிய தன்மையை கொண்டது நிலம். இந்த நிலத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பழத்தை சாப்பிடுறோம், சாப்பிட்டு விட்டு அந்த பழத்தினுடைய தோலை தூக்கி நிலத்துல போடுறோம், மண்ணுல போடுறோம். 2 மாதங்களுக்கு பிறகு அந்த பழத்தோல் என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்று சாப்பிட்டு விட்டு தூக்கி போட்ட ஒரு பழத்தோல் 2 மாதத்துக்கு பிறகு அதே பழத்தோலாகவே இருக்குமா என்று கேட்டால் அது நிச்சயமாக மக்கி அழிந்திருக்கும். பதிலாக ஒரு பழத்தை உண்டுவிட்டு அதன் விதையை நான் மண்ணில் தூக்கி போடுகிறேன். அப்போ அந்த விதை 2 மாதங்களுக்கு பிறகு என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ஒரு சிறிய செடியாக வளர்ந்திருக்கும். அப்போ ஒரு பொருளை நிலத்தில் போட்டால் அதனை என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவு நிலத்துக்கு இருக்கிறது. தனக்கு தேவையற்றதை அழிக்கவும் தெரியும், நிலத்துக்கு தனக்கு தேவையானதை ஆக்கவும் தெரியும். ஒரு பழத்தோலை போட்டால் அதனை மக்க வைத்து அழிக்கிறது, ஒரு விதையை போட்டால் மரமாக மாற்றி வளர்க்கிறது. ஆக நம்முடைய வாயில் ஒரு உணவை எடுத்துக்கிறோம், நம்ம ஒரு உணவை சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடும்போது அந்த உணவுப் பொருள் நம்முடைய வயிற்றுக்கு போகுது. அது ஒரு நல்ல உணவுப் பொருளாக இருந்து நம்முடைய உடலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் பட்சத்துல நம்முடைய வயிறு அந்த உணவை HCl என்று ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமிலத்தை சுரந்து உணவோடு கலந்து அந்த உணவு திரும்பவும் சிறுகுடல் வழியாக சென்று உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு பெருங்குடலுக்கு சென்று மீதம் இருக்கக்கூடிய ஒரு கழிவு மலமாக வெளியேறுகிறது. இது இயல்பான ஒரு நடைமுறை. அதாவது உடலுக்கு பொருந்தக்கூடிய ஒரு உணவை எடுக்கிறோம், வயிறு அதனை சரியாக செரிமானம் செய்கிறது. இப்போ உடலுக்கு பொருந்தாத ஒரு உணவு, உதாரணமா 2 நாட்களுக்கு முன்பு சமைத்த ஒரு கெட்டுப்போன ஒரு உணவு, அந்த உணவை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வயிறு அதையும் ஒரே மாதிரி செரிமானம் செய்யுமா என்று கேட்டால் கண்டிப்பா கிடையாது. அது வயிற்றுக்கு சென்ற உடனே ஒன்று வாந்தியாக வெளியேறும் அல்லது வயிற்றுப்போக்காக வெளியேறும். நம்ம ஏற்கனவே நிலத்தினுடைய தன்மையை பார்த்தோம். தனக்கு தேவையான ஒன்றை நிலம் ஆக்கவும் செய்யும், தேவையற்ற ஒன்றை அழிக்கவும் செய்யும். அதேதான் நம்முடைய உடலும் செய்கிறது. தனக்கு பொருந்தக்கூடிய தேவையான உணவை சரியாக செரிமானம் செய்து சத்து பொருட்களாக உடலுக்கு மாற்றவும் தெரியும். தேவையற்ற ஒன்றை வாந்தியின் மூலமாகவோ அல்லது வயிற்றுப்போக்கின் மூலமாகவோ வெளியேற்றவும் உடலுக்கு தெரியும். நிலம் என்பது கெட்டித்தன்மையுடையது என்று சொல்லியிருந்தேன். நம்முடைய உடல்ல முழுக்க கெட்டித்தன்மை இருக்கும். உதாரணமா நம்முடைய எலும்பு கெட்டித்தன்மையுடையது, தசை அதை விடவும் சற்று குறைவான கெட்டித்தன்மையுடையது. இது மாதிரி நம்முடைய உடலில் கெட்டியான பகுதிகள் என்ற ஒன்று இருக்கிறது. அதனால அது கெட்டியான பகுதிகள் சேர்ந்துதான் ஒரு முழு உடல் உருவாக முடியும். ஆக நிலத்தினுடைய ஆற்றல் நம்முடைய உடலிலும் இருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு இதன் மூலமா நம்ம வர முடியும். அடுத்து காற்று. மூன்றாவதாக காற்று என்கிற ஒரு பஞ்சபூதத்துக்கு வந்துடலாம். காற்று என்கிற பஞ்சபூதத்தின் தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறதா என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக காற்றினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். காற்று என்று சொன்ன உடனே அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர மட்டும் முடியும். காற்றை நம்மால் கண்ணால் பார்க்க முடியாது, உணர மட்டும்தான் முடியும். காற்று என்னுடைய கைக்குள்ள இந்த காற்றை பிடித்து வைக்க முடியுமா? 2 கைகளுக்குள் காற்றை பிடித்து வைக்க முடியுமா என்று கேட்டால் உறுதியாக முடியாது. அப்போ காற்று என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அசைந்து கொண்டே இருப்பது. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் சுவாசிக்கக்கூடிய காற்று, இந்த நொடி சுவாசிக்கக்கூடிய காற்று அடுத்த நொடி இந்த இடத்துல இருக்குமான்னு கேட்டா கிடையாது.
ஆக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது காற்று. ஆக இந்த காற்றினுடைய தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறதா என்று கேட்டால், மனிதன் என்பவன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அசையக்கூடிய ஒரு தன்மையை கொண்டவன். மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய தன்மையை கொண்டவர்கள். ஆக இந்த இடத்துல காற்று என்ற ஒன்றினுடைய தன்மை நம்முடைய உடலில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். இதன் மூலயமா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் அதிகமா சுறுசுறுப்பா இருக்காங்கன்னு சொல்றதை விட தேவையை காட்டிலும் கூடுதலாக உடல் செயல்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. உடல் செயல்பாடு அதிகமா இருக்கு ஒரு நபருக்கு அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய உடல்ல காற்று அதிகமா இருக்கு, காற்று என்கிற பஞ்சபூதத்தின் ஆற்றல் மிகுதியாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே ஒரு நபர் அதிகம் கொஞ்சம் சோம்பலோட இருக்காங்க, சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், அவருடைய உடல்ல காற்றினுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த காற்றை நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அப்படிங்கிறது மூலயமாகவும் நம்ம காற்று என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் இருக்கிறது என்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அடுத்தபடியாக நீர் என்கிற பஞ்சபூதம். நீர் என்கிற பஞ்சபூதம் நம்முடைய உடலில் எப்படி இருக்கிறது, அதாவது நீர் என்கிற பஞ்சபூதத்தின் தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு குவளை, அதாவது ஒரு டம்ளர்ல தண்ணி எடுக்கிறேன். அந்த தண்ணியினுடைய வடிவத்தை பார்க்கும்போது அந்த டம்ளருடைய வடிவம் என்னவோ அதே வடிவத்தில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீரை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்துறேன். அப்ப இதற்கு முன்பாக இருந்த அந்த டம்ளருடைய வடிவத்திலே தான் தண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எந்த பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கிறதோ அதற்கேற்ற வடிவத்தை தண்ணீர் ஏற்படுத்திக் கொள்கிறது. நம்முடைய உடலில் ரத்தம் என்பது உடல் முழுக்க சுழன்று கொண்டிருக்கிறது. அதாவது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரத்தம் மேலும் கீழுமாக சுழற்சி செய்து கொண்டிருக்கிறது. சர்க்குலேஷன் சொல்லுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இப்படி உடல் முழுக்க பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுல என்னுடைய கை விரல்களுக்குள் போகும்போது, கை விரல்களுக்குள் இந்த ரத்தம் பயணித்து வெளிவரும் போது இந்த விரலுடைய வடிவம் என்னவோ அந்த வடிவத்துலதான் ரத்தம் இருக்கும். என்னுடைய மூக்கு பகுதிக்கு ரத்தம் வரும்போது என்னுடைய மூக்கு பகுதியினுடைய வடிவம் என்னவோ அதன்படிதான் ரத்தம் பயணிக்கும். தண்ணீர் என்பது எந்த பொருளில் வைக்கிறோமோ அந்த வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி நம்முடைய உடல் ரத்தம் என்பது ஒரு நீர்த்தன்மையுடையது. எந்த வடிவத்தில் இருக்கிறதோ, எந்த வடிவமான ஒரு பாத்திரம் ஏந்தி கொள்வதற்கு இருக்கிறதோ அதை பொறுத்து, எந்த வடிவத்தில் உறுப்பு இருக்கிறதோ அதை பொறுத்து ரத்தம் தனக்கான வடிவத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். ஆக இதன் மூலமா நீர் என்கிற ஒரு பஞ்சபூதத்தின் ஆற்றல் நம்முடைய உடலில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். நீருடைய தன்மை நம்முடைய உமிழ்நீர், கண்ணீர், சிறுநீர் தொடங்கி நீர் என்கிற பெயர்லே நம்முடைய உடல்ல நிறைய பெயர்கள் இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய வீட்டில் அழுக்கு பாத்திரங்கள் இருக்கிறது. நம்முடைய வீட்டில் அழுக்கு பாத்திரம் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்ம எதை பயன்படுத்தி சுத்தம் செய்வோம் அப்படின்னா நீர் என்ற ஒன்றை பயன்படுத்தி தான் சுத்தம் செய்ய முடியும். ஆக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நீர் என்கிற ஒரு பஞ்சபூதம் தேவைப்படுகிறது. இறுதியா ஆகாயம் என்கிற ஒரு பஞ்சபூதத்தை பற்றி பார்க்க போறோம். அக்குபங்சர்ல ஆகாயத்தை மரம் என்று அழைப்பார்கள். ஆகாயத்தை மரம் என்கிற ஒரு பொருளோடு ஒப்பிடுவார்கள். ஆகாயத்தை ஏன் மரத்தோடு ஒப்பிட வேண்டும் என்று பார்த்தோமானால், மரத்தினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல கவனிக்கணும். இந்த மரத்தினுடைய, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, பொதுவா நம்ம பார்க்கும்போது மரம் என்றால் அது நமக்கு கனி கொடுக்கும், காய் கொடுக்கும், பூ கொடுக்கும், தேவையான நேரத்தில் நிழல் கொடுக்கும், இது மாதிரி எல்லாம் சொல்லலாம். கூடுதலா என்ன செய்யுது அப்படின்னா, நாம் ஆக்சிஜன் என்கிற உயிர் காற்றை சுவாசிக்கிறோம். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு உள்ளிழுத்து விட்டு
கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்லப்படக்கூடிய கரி அமில வாயுவை வெளியிடுகிறோம். உயிர்காற்றை சுவாசித்துவிட்டு கரி அமில வாயுவை வெளியிடுகிறோம். இந்த கரி அமில வாயுவை மரங்கள் உள்வாங்கி, தாவரங்கள் உள்வாங்கி மீண்டும் உயிர்காற்றை வழங்குகிறது இந்த சுற்றுச்சூழலில். அதன் மூலயமா நமக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் என்கிற உயிர்காற்று கிடைக்கிறது. ஒரு வகையில் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனிதனுக்கு தேவையான காற்றை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை மரங்கள் செய்கின்றது. சுத்திகரிப்பு பணியை மரங்கள் செய்கின்றன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த தன்மை ஆகாயத்திற்கும் உண்டா? ஏன்னா மரம் என்கிற பஞ்சபூதமும் ஆகாயம் என்கிற பஞ்சபூதமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த தன்மை மரத்துக்கும், அதாவது ஆகாயத்திற்கும் உண்டா என்று யோசிப்போமானால், நம்ம ரயில் பயணங்கள் செய்திருந்தால் நமக்கு தெரியும். ரயில் பயணங்கள் செய்யும் போது செல்லக்கூடிய வழியில் நிறைய தொழிற்சாலைகளை நம்மால் பார்க்க முடியும். தொழிற்சாலைகளை நம்மால் பார்க்க முடியும். ஒவ்வொரு தொழிற்சாலையிலுமே சிம்னி என்ற ஒன்று இருக்கும். அந்த சிம்னி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய நச்சு புகை, நச்சு காற்று வெளியேறுவதற்கு பயன்படுகிறது. அதாவது நம்ம வீட்டில் அடுப்புக்கு பக்கத்துல வச்சிருப்போம். அந்த அடுப்பிலிருந்து வரக்கூடிய புகை வெளியேறுவதற்கு ஒரு சிம்னி, ஒரு பைப் கனெக்ஷன் மாதிரி கொடுத்திருப்போம். அதே மாதிரி தொழிற்சாலைகள்ல சிம்னி என்று ஒன்று இருக்கும். அந்த தொழிற்சாலை வெளியேற்றக்கூடிய நச்சு புகைகளை வெளியே அனுப்புவதற்காக அந்த சிம்னி பயன்படுகிறது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா, எல்லா தொழிற்சாலைகளிலும் அந்த சிம்னியினுடைய உயரம் ஒரே அளவுல இருக்காது. உதாரணமா, ஒரு தொழிற்சாலை அதிகப்படியான நச்சு புகைகளை வெளியேற்றுகிறது என்றால் அந்த தொழிற்சாலையினுடைய சிம்னியினுடைய உயரம் குறைவா இருக்கும். அதே ஒரு தொழிற்சாலை வெளியேற்றக்கூடிய நச்சு புகை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த தொழிற்சாலையினுடைய உயரம் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு தொழிற்சாலை குறைவான நச்சு புகைகளை தான் வெளியேற்றுகிறது என்றால் அந்த சிம்னியினுடைய உயரம் குறைவா இருக்கும். இதே அதிகமா வெளியேற்றுகிறது என்றால் அந்த சிம்னியினுடைய உயரம் அதிகமா இருக்கும். இது ஏன் என்று நாம் புரிந்து கொண்டால், ஆகாயம் என்கிற ஒரு பஞ்சபூதத்துக்கும் மரத்துக்கும் என்ன தொடர்பு என்பது நமக்கு புரிந்துவிடும். ஒரு தொழிற்சாலை அதிகப்படியான நச்சு புகைகளை வெளியேற்றுகிறது என்றால் அது ஆகாயத்துக்கு எவ்வளவு நெருக்கமா போகிறதோ, எவ்வளவு நெருக்கமா செல்கிறதோ அதை பொறுத்து அந்த நச்சு புகையை ஆகாயத்தால் மிக எளிமையாக சரியாக சுத்திகரிக்க முடியும். அந்த நச்சு புகையை சுத்திகரிக்க முடியும். ஒரு நச்சு புகை இருக்கிறது, அதாவது மிக கொடுமையான நச்சு புகை இருக்கிறது, அதை சிம்னி வெளியேற்றுகிறது அப்படின்னா அந்த சிம்னியினுடைய உயரம் அதிகமா இருந்தா கொஞ்சம் ஆகாயத்துக்கு நெருக்கம், அதாவது ஆகாயத்துக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கோ அதை பொறுத்து அந்த நச்சு புகையினுடைய கொடிய தன்மை சுத்திகரிக்கப்படும். இதுதான் சிம்னியினுடைய உயரத்துக்கான அர்த்தம். நம்ம மரத்தினுடைய தன்மையை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மரம் என்பது ஒரு சுத்திகரிப்பு வேலையை செய்து காற்றை சுத்திகரிக்கிறது என்று சொன்னோம். அதே வேலையை இங்க ஆகாயமும் செய்கிறது. அதன் மூலமாக ஆகாயம் என்கிற பஞ்சபூதத்தையும் மரம் என்ற ஒன்றையும் நம்மால் ஒப்பிட முடியும். அக்குபங்சர்ல ஆகாயம் என்கிற பஞ்சபூதத்தை மரம் என்று அழைப்பார்கள். ஆக 5 பஞ்சபூதங்களின் தன்மை நம்முடைய உடலுக்குள் எப்படி அமைகின்றது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். தொடக்கத்துல நெருப்பு பஞ்சபூதம் சார்ந்து பார்த்திருந்தோம். அடுத்து நில பஞ்சபூதம் சார்ந்து பார்த்திருந்தோம். காற்று சார்ந்து பார்த்திருந்தோம். நீர் சார்ந்து பார்த்திருந்தோம். இறுதியா மரம் அல்லது ஆகாயம் சார்ந்து பார்த்திருக்கிறோம். அக்குபங்சர்ல ஒரு வரிசை இருக்கிறது. அக்குபங்சர்ல ஒரு வரிசை இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்கள்ல எது முதலில் தோன்றி இருக்கும், எது இரண்டாவதா தோன்றி இருக்கும், எது இறுதியாக தோன்றி இருக்கும் என்ற ஒரு வரிசை உள்ளது. அந்த வரிசை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதலில் ஒரு சூரிய பிழம்பு, சூரியன் இருக்கிறது, ஒரு நெருப்பு பிழம்பு இருக்கிறது. இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பாக, பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நெருப்பு பிழம்பு இருக்கிறது. அந்த நெருப்பு பிழம்புக்கு சூரியன் என்று பெயர். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்,
முதலில் தோன்றிய பஞ்சபூதம் எதுவென்றால் நெருப்பு. இந்த பிரபஞ்சத்தில் முதலாக தோன்றிய பஞ்சபூதம் நெருப்பு என்கிற ஒரு பஞ்சபூதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து ஒரு சிறிய பகுதி பிரிந்து வருகிறது. நெருப்பு பிழம்பிலிருந்து ஒரு சிறிய பகுதி பிரிந்து வருகிறது. அந்த சிறிய பகுதி தான் நாம் வாழும் பூமி. ஆக இரண்டாவதாக தோன்றிய பஞ்சபூதம் நிலம் என்று இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். முதலில் தோன்றியது நெருப்பு, இரண்டாவதா தோன்றியது நிலம். அந்த நிலம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு நெருப்பு பிழம்பிலிருந்து வந்த சிறிய துண்டு அப்படின்னா அது சூடாதான், வெப்பம் மிகுந்து இருக்கும். அந்த பகுதியில, பூமியில வந்து வெப்பம் மிகுந்து இருக்கு. அந்த சிறிய பகுதியில் சில பிளவுகள் ஏற்படுது, விரிசல்கள் ஏற்பட்டு நிலத்திலிருந்து வாயுக்கள் வெளியேறுகிறது. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், மூன்றாவதாக தோன்றிய பஞ்சபூதம் காற்று. முதலில் நெருப்பு, இரண்டாவதா நிலம், மூன்றாவதா காற்று. இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்கிற ஒரு பொருளும் ஆக்சிஜன் என்கிற ஒரு பொருளும் இணைந்து நீர் என்ற ஒன்று உருவாகிறது. அப்போது நான்காவதாக தோன்றிய பஞ்சபூதம் நீர். முதலில் தோன்றியது நெருப்பு, இரண்டாவதாக தோன்றியது காற்று, இரண்டாவதாக தோன்றியது நிலம், மூன்றாவதாக தோன்றியது காற்று, நான்காவதாக தோன்றியது நீர். இந்த இதுவரைக்கும் பார்த்த 4 பஞ்சபூதங்கள், அதாவது நெருப்பு, வெப்பம், நிலம், காற்று, நீர், இந்த 4ம் இருந்தால் ஒரு உயிர் தோன்ற முடியும், ஒரு உயிரால உருவாக முடியும். அதுதான் மரம் என்கிற ஒரு உயிர். அப்ப 5ஆவதா தோன்றிய இறுதி பஞ்சபூதம் மரம் என்கிற பஞ்சபூதம். இதனை ஆகாயம் என்றும் அழைக்கலாம். ஆக இந்த பஞ்சபூத வரிசைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். முதலில் தோன்றியது நெருப்பு, நெருப்பிலிருந்து தோன்றியது நிலம், நிலத்திலிருந்து தோன்றியது காற்று, காற்றிலிருந்து தோன்றியது நீர், நீரிலிருந்து தோன்றியது மரம், மரத்திலிருந்து எது தோன்றுது அப்படின்னா திரும்பவும் நம்ம முதல் பஞ்சபூதத்துக்கு வந்துடணும். மரத்திலிருந்து தோன்றியது நெருப்பு. இது ஒரு சுழற்சி மாதிரி. இந்த சுழற்சி சரியாக நடைபெற்றால் இந்த பிரபஞ்ச இயக்கம் இயல்பாக இருக்கும், நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. இது ஒரு சுழற்சி. ஆக இது ஒரு சுழற்சி. இந்த இயக்கத்தை எது முதல்ல தோன்றிய பஞ்சபூதம், எது இரண்டாவது தோன்றிய பஞ்சபூதம், இந்த பாடத்தை நமக்கு வழங்கிய ஒரு கோட்பாட்டுக்கு பெயர் நெபுலா கோட்பாடு என்று பெயர். நெபுலா தியரி என்று அழைப்பார்கள். இந்த கோட்பாட்டுக்கு நெபுலா கோட்பாடு என்று பெயர். இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம அக்குபங்சர்ல சிகிச்சை கொடுக்கறது தொடங்கி ஒரு நபருக்கு என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற வரைக்குமே இந்த பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டதுதான். இன்னைக்கு நம்ம பார்த்த பஞ்சபூதங்களினுடைய தன்மை என்ன, பஞ்சபூதங்களின் வரிசை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நபருக்கு எந்த புள்ளியில சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத தேர்வு செய்கிற வரைக்கும் பயன்படுத்துவோம். ஆக இந்த பஞ்சபூதங்களின் தன்மை, பஞ்சபூதங்களின் வரிசை ஆகியவற்றை எல்லோருமே தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் இது தெளிவா புரிந்திருக்கும் நம்புறேன். ஆக இன்றைய வகுப்புக்கான பாடம் இதுதான். அடுத்த வகுப்புல இந்த பஞ்சபூதங்கள் சார்ந்து இன்னும் ஆழமாகவும் மற்ற தத்துவங்களை பற்றியும் பார்ப்போம். ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். ரொம்ப அற்புதமா இருந்தது. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சிவசிவா என அட்மிட் பண்றேன். நட்ராஜன், கண்ணகி அம்மா, கார்த்திகேயன், நித்யா, தத்தா, செந்தில் அம்மா, உஷா மேடம். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. அக்குபஞ்சரை பத்தி இன்ட்ரடக்ஷன் நல்லா அருமையா கொடுத்துருக்கீங்க. நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. தெளிவா இருக்குது. கேள்வி ஒண்ணும் இல்லைங்க ஐயா, நல்லா தெளிவா இருக்குது. நல்லதுங்கம்மா, சிறப்பு. அடுத்தடுத்த வகுப்பு நடைபெறுங்கம்மா, நீங்க வாங்க.
நீங்க முழுமையா தொடர்ந்து வகுப்புகளுக்கு வரும்போது உங்களுக்கு நிறைவான ஒரு புரிதல் ஏற்படும். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். டவுட் இருக்கா? ஐயா கார்த்திகேயன் பேசுறேன். வணக்கம் ஐயா ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஆ. ஐயா நல்ல அக்குபஞ்சரை பத்தி நல்லா பேசுனீங்க. பஞ்சபூத தத்துவத்தை பத்தி நல்லா பேசுனீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இருக்கா? டவுட்டே இல்லையா ஐயா பேசுனதுல? அப்ப முடிச்சுக்கலாமா ஐயா? கண்ணைக்கு அம்மா, ஐயா உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கா? ஐயா இந்த பஞ்சபூதத்தை வந்து உடம்பு வந்து தோல் மூலமா இது பண்ணுதுன்னு சொன்னீங்க. அதுக்கு எப்பங்கய்யா அந்த மாதிரி கரெக்டா தான் எடுத்துக்கிறதுங்கிறது உணர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? அதாவது நம்ம உயிரோட இருக்கோம் அப்படிங்கிறதே அதுக்கான சாட்சி தாங்கம்மா. ஒவ்வொரு நொடியுமே நம்ம அறிஞ்சோ அறியாமலோ இந்த பஞ்சபூதம் நம்முடைய, அதாவது பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய தோல் மூலயமா உடலுக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறது. அது சரியா போகல அப்படின்னா அதன் விளைவா நமக்கு நோய் ஏற்படுது. அதை சரி செய்யறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச ஆற்றலை சரியா உள்வாங்கிறதுக்கான வேலையை நம்ம செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறது தாங்கம்மா. பிரபஞ்ச ஆற்றல்ங்கிறது நம்ம எங்க இருந்தாலும் நமக்கு உடம்பு வந்து அது இது எடுத்துக்குமா? ஆமாங்கம்மா, எங்க இருந்தாலும் எடுத்துக்கும். அப்ப அதுல வந்து குறைவு ஏற்படும் போது நமக்கு உபாதையாக வெளிப்படுது. ஆமா அப்படிதானாங்க ஐயா? ஆனா ஆமா. மர இதை பத்தி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஆகாய சக்தி எப்படி இதாகுது அப்படிங்கிறது ஒரு விளக்கம் நல்லா அருமையா கொடுத்தீங்க. இப்ப நம்மளே அதை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கய்யா? இப்ப பஞ்ச சக்தி நம்ம உடம்புல கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியுமா? அது தெரிஞ்சுக்க முடியுமா? அதாவது சரியா இருக்கு அப்படிங்கறது நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா சரியா இருக்கு, அவ்வளவுதாங்கம்மா. அந்த ஒரு புரிதல் தான். நம்முடைய உடல்ல நோய் ஏற்படுது, அதாவது நம்முடைய உடல்ல சில விடயங்களை நம்மால உணர முடியும். உதாரணமா, ம். நான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என்னால உணர முடியும். நம்முடைய உடலில் உயிர் தங்கி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத அதால நம்மால சொல்ல முடியுமே தவிர இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்லாம் கிடையாது. நம்ம இயல்பா இப்ப உயிரோட இருக்கோம் அப்படின்னா பிரபஞ்ச ஆற்றல் நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறதாலதான் இருக்க முடியுது. இந்த ஒரு மருத்துவமே போதும் இல்லைங்கய்யா? நம்ம யோசிச்சு பார்த்தா நிறைய மருத்துவங்கள் இருக்குதுல்ல. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அக்குபங்சர் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறை, இது ஒரு பார்வையில அழகா இந்த உடலை பற்றி எடுத்துரைக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏறத்தாழ சித்த மருத்துவமும் இதே கருத்தை தான் முன்வைக்கும். ஆனா வேற ஒரு பார்வையில, வேற ஒரு கோணத்துல முன்வைத்திருப்பார்கள். மற்ற ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு அப்படின்னா, அதனுடைய வேரையும் நம்ம எடுத்து பார்த்தா இதே மாதிரியான கருத்து தான் ஆயுர்வேத மருத்துவத்திலயும் இருக்கு. ஆனா வேற ஒரு கோணத்துல எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக மரபு வழி மருத்துவங்கள் பெரும்பான்மையானவை எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ஏறத்தாழ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கோணங்கள் மாறுபடும். ஆக நம்ம ஒரு மருத்துவத்தை குறைவு உயர்வுன்னு சொல்றதை விடவும் பெரும்பான்மையான மருத்துவங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒன்றாதான் இருக்கு. மரபு சார்ந்த மருத்துவத்துல எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இந்த கருத்துல தான் நம்ம நிற்போம். நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. நன்றி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வேற யாருக்குமே கேள்விகள் இருக்கா? சங்கீதாமா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா?
நன்றிங்க ஐயா. நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி ரொம்ப ஐயா. சிறப்பா இருந்தது. இந்த வகுப்பில் கலந்து கொண்டோருக்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி.